எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டே ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். அதுல பாதி பேரு. டே 2 5th டெஸ்ட் மேட்ச், கடைசி டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து vs இந்தியா. சிறப்பா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். டக்குன்னு இன்னைக்கு எல்லாரையும் ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க இங்கிலாண்ட. ஆல் அவுட்னு சொல்ல முடியாது, கிறிஸ் ஓக்ஸ் ஆட முடியாது, ஸோ கணக்குல வராது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. ஆரம்பிச்சது வந்து ரொம்ப கொஞ்சம் தடுமாற்றத்தோட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி இது புல் பேக் வெல். அதுவும் ஜஸ்ட் 23 ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எப்ப லாஸ்ட் டே தான் தெரியும் அந்த லீடு இந்த அளவுக்கு பாதிக்குமா இல்லையான்னு. அது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்கு நேத்துல நீங்க வரல, ஸோ நேத்துல இருந்து ஆரம்பிங்க. நேத்துல இருந்து என்ன பண்றேன்னு சொல்றது. நேத்து வந்து இவ்வளோ கம்மியா அடிக்கிற அளவுக்கு இது கிடையாது. இந்த கில் ரன் அவுட் தான் முக்கியமா இது பண்ணுறது. அவங்க வந்து அவ்வளோ கொடுமையா போட்டுட்டு திடீர்னு ஒரு நல்ல பால், அன்பிளேயபிள் பால் போட்டுடுறாங்க. நல்லா அது ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்றாங்க. நல்லா கேவலமா இந்த சைடு ஒரு வைடு, இந்த சைடு ஒரு வைடு, எல்லாம் 4-4 போகுது. திடீர்னு ஒரு பயங்கரமான பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க. அந்த கில் ரன் அவுட் வந்து கொஞ்சம் இதுதான். மற்றபடி ஜடேஜாவும் ரொம்ப நல்ல அன்பிளேயபிள் டெலிவரிஸ். பட் இன்னைக்கு வந்து அந்த அவுட் ஆனது வந்து கருணாய் பாலுக்கும் நல்ல பால். வாஷிங்டன் சுந்தர் வந்து மேபி பவுலர்ஸா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. மேபி இன்னும் ஒரு தெரில, மேபி அப்படி விளையாடினாலும் கொஞ்சம் 2 வச்சிருந்தா நம்ம பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த பிச்சுக்கு ஐ திங்க் பவுலர்ஸ் ரொம்ப நேரம் இருக்கிறது கஷ்டம்ன்றதுனால ஒரு அக்ரெசிவா போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் திடீர்னு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு மேட்ச் பார்த்தா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம பேட்டிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தா டக்குன்னு பார்த்தா அவங்க பேட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல, அதான் 1/2 மணி நேரம் தான் விளையாண்டாங்க காலைல, அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிக்கிறத பார்த்தா ராலியும் டக்கெட்டு மட்டுமே வந்து ஒரு 300 அடிச்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டு இருந்தேன். டக்குன்னு ஆனா ஒரு பிரேக் கொடுத்துட்டு எடுத்தாங்க. ஆனா இந்த ஆகாஷ் தீப் விக்கெட் எடுத்தாரு டக்கெட் பால்ல. அதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் விக்கெட் கிடையாது, அவர் ரிவர்ஸ் ஸ்கூப் ஆட பார்த்து அவுட் ஆனாரு. ஸோ பட் இன்னும் கொஞ்சம் ஆடி போடுவாங்க. அது ஒரு ஃபைன் போடுவாங்க. ரன் ரேட் 6 கிட்ட போயிருச்சு, 6 தாண்டி போயிருச்சு ரன் ரேட் ஆரம்பத்துல. ஸோ ஐ திங்க் அந்த டைம்ல இருந்து அதுக்கப்புறம் ரன் ரேட் குறைச்சு விக்கெட் எடுத்தது வந்து இட்ஸ் மேசிவ் எஃபர்ட். சிராஜ் அந்த டயர்ட்னஸ் தெரிய ஆரம்பிக்குது. 5 டெஸ்ட் மேட்ச் தொடர்ந்து ஆடி அந்த 140 ஓவர் மேல போட்டாரு. கொஞ்சம் ஐ திங்க் இஸ் ஸ்ட்ரகிளிங் பெட்டர். பட் ஆனா அந்த ரிட்டன் ஃபர்ஸ்ட் கிடைக்கல, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் மூவ்மெண்ட் வந்துச்சு செகண்ட் ஸ்பெல்லுக்கு அப்புறம் வந்துட்டு ஐ திங்க் இட் பெர்ஃபார்ம் பெட்டர். இது பெத்தல் டெலிவரிலாம் வேற செம டெலிவரி, நல்ல டெலிவரி. அதான் வாபிள் சீம், அதான் சீம் மூவ்மெண்ட் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். அதே மாதிரி தான். ஆனால் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரு, கொஞ்சம் பால் ரொம்ப லோ ஆகி. பட் மேபி ஃப்ரண்ட் ஃபுட் போயிருக்கலாமா தெரியல, அது ஓகே, அது சொல்லலாம். அதாவது பிரசித் கிருஷ்ணா தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் அப்படின்ற அளவுக்கு நம்ம எப்படி அடிச்சிருக்காங்க இனிஷியலா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் நல்லா தான் போட்டார் பிரசித் கிருஷ்ணா. அந்த பிச்சு நீ ஆரம்பிக்கும் போதே சொன்ன நினைக்கிறேன், மேட்ச்க்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த பிச்சில் வந்து அவரோட இது வந்து கொஞ்சம், அதுவும் இல்லாமல் அன்இவனா இருக்கு பவுன்ஸ். திடீர்னு நல்லா மேலே வருது, திடீர்னு கொஞ்சம் லோ ஆகுது. ஓகே, அதனால அதே மாதிரி தான் சாய் சுதர்ஷன் மாதிரி பால் நிறைய கிடைக்காம. பட் ஆனால் தேர்ட் டே நாளைக்கு ஃபுல்லா வெதர் நல்லா இருக்குன்றாங்க, நாளைக்கு தான் நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்றாங்க. அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்ல, எனக்கு என்னமோ இப்போ இவங்க அப்ரோச் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு, கொஞ்சம் அக்ரெசிவா இருந்துச்சுன்னா தே ஸ்கோரிங் ரன்ஸ். ஐ மீன் மிஸ்ஃபயர் ஆகலாம், பட் தே ஸ்கோரிங் ரன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து டக்கெட் அடிச்சாரு, கிராலி அடிச்சாரு, இப்போ ஜெய்சோல் அடிக்கிறாரு. அது மாதிரி இப்போ டிஃபென்சிவ் ஆடுறாங்க அப்படின்னா அந்த டபுள் மைண்ட் போயிருது. டிஃபென்சிவ் ஆடுறதா அடிக்கிறதா, அந்த டபுள் மைண்ட் போறப்பெல்லாம் லூசிங் விக்கெட்ஸ். அதுல தான் இந்த ராகுல் அவுட் ஆனாரு, ராகுல் அவுட் ஆனாரு. ஸோ ஐ மீன் என்னதான் ரெக்கார்டு வச்சிருந்தாலும், ஹையஸ்ட் ஓப்பனர் ரெக்கார்டு இருந்தாலும், இந்த சிச்சுவேஷன்ல அவர் மேபி அக்ரெசிவ் ஆடி இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இல்லை, அவர் நேச்சுரல் கேம் அதான், அப்படிதான் நம்ம வந்து அப்படி சொல்றோம். பட் அவருக்கு எல்லாம் இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா லைக் ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டாலே தான் அந்த ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ஒருத்தர் அந்த ரெண்டு ஒரு பால் இது பண்றது கரெக்டாக தான் இருக்கும். ஜெய்ஸ்வால் என்ன, அவரும் 2 கேட்ச் போட்டாங்க, 2 கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா அவரும் வெளியே சீக்கிரம் போயிருப்பாரு. அதுவும் அந்த 2 கேட்சுமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். சாய் சுதர்ஷனுக்கு ஒரு கேட்சும் விட்டாங்க, அதுவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச் தான். அதுவுமே வந்து அதுக்கப்புறம் அவர் யூட்டிலைஸ் பண்ணல. நம்ம வேணா நிறைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆனது எல்லாமே வந்து ஜுரல், ராகுல் எல்லாமே வந்து அதாவது டூ க்ளோஸ் டு த பால் நிறைய வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ஒரு வெளியே கிடைக்குது அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்லைட் இன்வெர்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆல்ரெடி தான். அதாவது மற்றபடி இப்போ சில பேர் ஜடேஜாலாம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது,
நல்ல பால், ஒண்ணுமே பண்ண முடியாத பால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஜடேஜாவும் சாய் சுதர்ஷனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆனது வந்து தங்கே எதிர்பார்த்துக்க மாட்டார். அதான் நேற்று இவனோட பேசிட்டு இருப்ப சொன்னோம், சூர்யானோட பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தோம். அந்த பாலை திருப்பி இன்னைக்கு போட சொன்னா போட முடியாது அவரால். அது ஏதோ லக்ல 2 பால், லக்குன்னு சொல்ல முடியாது, அவர் அந்த எய்ம் பண்ணி எதிர்பார்த்த 2 பால் அடி மூவ் ஆயிடுச்சு. திருப்பி அவரை போட சொன்னா அவரால் திருப்பி ரெப்ளிகேட் பண்ண முடியுமா, கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் வேவடா அந்த அதான் சொல்றாங்க எல்லாரும். இப்ப வந்து அவர் எப்படி போடுவார்னு அவருக்கே தெரியாது. அப்படி போடுறப்ப எந்த பால் விக்கெட் வந்து பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் யூகிக்கிறது. அதுதானே சிராஜ்னு சொல்லுவாங்க, ஸ்கிராம்பிள் சீம். ஆமா, அதாவது சீம்ல படாம பால் இந்த ஷைனிங் இந்த சர்ஃபேஸ்ல பட்டா ஸ்கிட் ஆகும், சீம்ல பட்டுச்சுன்னா பவுன்ஸ் ஆகும். அவருக்கே தெரியாது எங்க லேண்ட் ஆகுது அப்படின்னு. அது வந்து அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அவர் ரொம்ப வேவடா போட்டார். ஆனா நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம் அவர் நிறைய ரன் கொடுப்பாருன்னு. பட் ரன் எல்லாம் ஆக்வர்டா நிறைய போட்டுட்டு நல்ல அன்பிளேபிள் டெலிவரி. பிட்ச் வந்து ஓரளவுக்கு நிறைய கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்ல போற இல்ல அந்த அந்த கண்டிஷன்ஸும் நேற்று அவங்களால ஹெல்ப்பா இருக்கு. இந்த டிபிக்கல் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் இன்னைக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் நேற்று வந்து ஃபுல் டே அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், அதனால மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அது ஓரளவுக்கு அது ஒரு நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜா போச்சு. இன்னைக்கு அவங்க பேட்டிங் பிடிக்கிறப்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு வெதர் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. பார்ப்போம், நடுவில் நாளைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கணும். நானும் இது பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி சண்டே வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 4 டே டெஸ்ட் மேட்ச் தான். பட் போதும், அதான் அவுட் ஆயிடுறாங்க. இந்த பிச்சில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ வந்து தேர்ட் இன்னிங்ஸ் ஆடுறோம். நாளைக்கு வந்து ஆகாஷ் தீப் வந்து ரன் அடிக்கிறன்றத ஃபர்ஸ்ட் 1 hour கொஞ்சம் இருப்பா. அதுக்கப்புறம் நல்ல என்ன ஒரு 25 ஓவர்ஸ் ஆயிடும், 25-30 ஓவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கில்லு வந்தாருன்னா கொஞ்சம் அப்படியே he won't go about like 100-120 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்லை, ஒரு 60 to 80 ஸ்ட்ரைக் ரேட்ல மூவ் ஆகிட்டே கொஞ்சம் விளையாடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிச்சு வந்து ரொம்ப ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் கருண் நாயரும் ஓகே டீசெண்டாக விளையாடிருக்காரு, இன்னும் பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ ஒரு 300 லீட் சொல்றேன். 300 லீட், அதான் இப்போ 50 இருக்கும், இன்னும் ஒரு 250 அடிக்கணும்னு சொல்றேன். பட் ஆனா இன்னொன்னும் இருக்கு, நம்ம சீக்கிரமா 300 அடிச்சிட்டோம்னா அந்த சண்டே ஒரு நாள் போச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம வெறும் 3 பவுலர்ஸ் தான் வச்சிருக்கோம். இந்த பிச்சில் வந்து ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவருக்கும் போடல. அந்த 3 பவுலரை வச்சு உடனே திரும்ப போடுறதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்றோம் சிராஜ் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்காரு அப்படின்னு. ஆகாஷ் தீபம் ஒன்றும் அந்த அளவுக்கு சீமும் ஸ்பின் ஸ்விங் எதுவுமே இல்லை, நல்லா அட்டியே போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்குள்ள டக்குன்னு திரும்ப பவுலிங் போட்டா அது ஒரு பார்க்கணும். அதுக்குள்ள டக்குன்னு போடுற அளவுக்கு வந்துருச்சுன்னா அது நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு வரக்கூடாது. நாளைக்கு ஃபுல் டே பேட்டிங் பிடிக்கணும். நாளைக்கு ஃபுல் டே பேட்டிங் பிடிச்சா இட்ஸ் குட். கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் கொஞ்சம் அடிக்கணும். ஜெய்ஸ்வால் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஜெய்ஸ்வால் வந்து 4 டெஸ்ட்ல வந்து அவரோட ஆவரேஜ் வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 8, லைக் லிட்டரலி 0-0 26 6ன்னு நினைக்கிறேன். இதுதான் அவரோட ஸ்கோர், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த சீரீஸ்ல 4 இன்னிங்ஸ்ல அடிச்சதால அதிகமாக அடிச்சிட்டாரு. பட் 2 கேட்ச் விட்டாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக நான் எதிர்பார்க்கல. பட் அதான் இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாலையும் ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல். அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மேட்ச் டேப்பர் ஆயிட்டாரு. அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச், இதை அடிச்சு கொஞ்சம் டிராப் பண்ணுறதுக்கு ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். வெறும் செஞ்சுரிலாம் இல்லை, நாங்கள் பெரிய செஞ்சுரி எதிர்பார்க்குறோம். பெரிய ஸ்கோர், பிக் ஸ்கோர். ஆனா அந்த நீ சொல்ற மாதிரி 300 அக்ரெசிவா எடுத்து கொடுக்கறது எவ்வளவு முடியும். பிளஸ் சாய் சுதர்ஷன் இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு இந்த சீரீஸோட லாஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ அவருக்கு சாய் சுதர்ஷனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மேட்ச் போன மேட்ச் இந்த சீரீஸ்க்கு அவ்வளவுதானே, இந்த சீரீஸ்க்கு அவ்வளவுதான். பட் அவரை வந்து ஐ திங்க் தே see as a long term பொட்டன்ஷியல்ல தான் பாக்குறாங்க. ஸோ he will be given chances. அப்படின்னா சர்ஃப்ராஸ் கானும் பார்த்தாங்க. சர்ஃப்ராஸ் கான் வேற, சர்ஃப்ராஸ் கான் அந்த லைக் என்ன சொல்றது, மற்ற கண்டிஷன்ஸ்ல பெருசா விளையாடல. இவரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் விளையாடிருக்காரு. நம்ம வந்து ஒரே ஒரு மேட்ச் பேட்ஸ்மேன் சொல்றேன், இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல திடீர்னு வந்து அதுவும் வந்து ஒரு 2 மேட்ச் தூக்கிட்டு 3 மேட்ச் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு மேல அவன் கரியர் ஓவர்னு சொல்ல முடியாது. பெருசா வேற யாரும் இல்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இங்கிலீஷ் கண்டிஷன் டெக்னிக்கலி சவுண்டு
நம்ம வந்து சும்மா டொமஸ்டிக்ல இருக்கும், டொமஸ்டிக்ல இருந்துன்னு சொல்றோம். டொமஸ்டிக்ல பத்தாது. இப்போதைக்கு ஐபிஎல் விளையாடணும்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா ஐபிஎல் வந்து இட் நாட் ஜஸ்ட் என்ன சொல்றது 2020 கிரிக்கெட் பார்க்காம அது லெவல் ஆஃப் பவுலிங்கு, அந்த ப்ரெஷர் க்ளோஸா இருந்து பாக்குறாங்க. சம்டைம்ஸ் ஆமா சில பேர் சொல்லுவாங்க ஐபிஎல் விளையாடிட்டு உடனே இது பண்ணிட்டாங்கன்னா, சில பேர் அப்படிதான் பண்ண முடியும். இப்போ வெறும் டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்குவாட் எடுத்தோம்னா, கங்குலின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்தியா டீம்ல வந்திருக்க மாட்டாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய டொமஸ்டிக் ரெக்கார்டே கிடையாது. 32 ஆவரேஜா 34 ஆவரேஜ் தான் டொமஸ்டிக்ல இருந்துச்சு. பட் அவரை வந்து இங்கிலாந்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து ஏன் எடுத்தாங்க? ஜஸ்ட் பை சீயிங் செலக்டர்ஸ் வந்து பார்த்து ஓகே அவர் ரெக்கார்டு அதிகமா இல்லைனாலும் இதுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அவர் டெபியூல செஞ்சுரி போட்டாரு. அந்த டெபியூல ஆக்சுவலா கங்குலி செஞ்சுரி போட்டாரு, டிராவிடும் செஞ்சுரி போட்டாங்க ஒரே மேட்ச் டெபியூல. ஸோ அதான் அது மாதிரி நம்ம ரெக்கார்ட்ஸ் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. சாய் சுதர்ஷன் ஆல்சோ ஹேஸ் ஒன்லி ரொம்ப பெரிய ரெக்கார்ட் கிடையாது. 36 சம் ஆவரேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டொமஸ்டிக்ல அவருக்கு. இல்ல அதே மாதிரிதான் இப்போ வந்து அந்த ஸ்பாட்டுக்கு இன்னொரு லெஃப்ட் இவர் திலக் வர்மான்னு ஒருத்தர் வந்து இல்ல இப்பதான் அவரு 2 செஞ்சுரி போட்டாரு. ஹாம்ஷயரோட போட்டு பவுலிங்கும் போட்டாரு, விக்கெட்டும் எடுத்தாரு. இங்கதான் இருந்து சுத்திட்டு இருந்தாரு. அவரும் ஒருத்தர் சரி பாப்போம். டெக்னிக்கலி வந்து ரொம்ப அக்ரெசிவா நிறைய லைக் ஐபிஎல்லே சொல்றேன், டெக்னிக்கலி நிறைய ஆஃப் சைட்ல ஸ்லிப்ல அவுட் ஆறாரு. ஹாம்ஷயர்ல அந்த கிரவுண்ட்ல அடிக்கிறது, அது டொமஸ்டிக் இது அடிக்கிறது சொல்ல முடியாது. பட் இருந்தா இந்நேரம் கூப்பிட்டுருப்பாங்கன்றான். சீன் as லைக் 2020 இது. அதாவது ஒருத்தர் 2020ல இவ்வளோ ஐபிஎல்ல ஸ்கோர் பண்ணதுக்கு அவர் டெக்னிக்கை பார்த்து நீ டெஸ்ட் மேட்ச்சுக்கு வாப்பான்றாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவர் ஒன்றும் பெருசா அடிக்காதப்பயே போன சீசன் வந்து ஓரளவுக்கு அடிச்சதுக்கே அவரை வந்து ஐ மீன் போன சீசனுக்கு அடிச்சதுக்கே அவரை T20 இந்தியன் செட்டப்ல கொண்டு வந்துட்டாங்க. லைக் எப்படி பாக்குறாங்கன்றது இருக்குல்ல. ஸோ வந்து இப்போதைக்கு இப்போ மேட்ச் வந்து இன்னைக்கு ஈவனா பாய்ஸ்டா இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல இப்ப 2 விக்கெட் போயிடுச்சு, அவங்களும் 3 பவுலர், நம்மளும் 3 பவுலர், ஈவன்லி பாய்ஸ்டு. அதான் கரெக்டா 3 பவுலர். இன்னும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் இருக்காங்க, அதுவும் பார்க்கணும். ஆகாஷ்தீப் பார்ப்போம் நாளைக்கு எப்படி விளையாடுறாருன்னு. அவர் அடிக்கிறதுலாம் இதுதான், பட் அடிக்கிறதால இன்னும் 1 hour இருந்தாருன்னா நல்லா இருக்கும். 1 hour 10 to close பார்ப்போம். ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் டே டுமாரோ. கண்டிப்பா நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணுமோ ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணி வி ஹேவ் டு டேக் அ மேக்ஸிமம் லீடு எடுத்துட்டு சண்டே மழை பெய்யுமா பெய்யாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நாளைக்கு ஸ்கோர் பண்ணியானும். ஸோ சைன் சொல் இல்ல கருணாயரும் நம்ம இதான் லாஸ்ட் மேட்ச் சொல்ல முடியாது. அவருக்கு 3rd சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் இஸ் கிவன் 3rd சான்ஸ். அது ஒரு 50 அடிச்சிட்டாரு. ஸோ ஐ திங்க் அடுத்த சீரீஸ் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல இருப்பாரு. இது இன்னும் அவருக்கு நல்ல சான்ஸ். இன்னொரு தடவை அடிச்சாருன்னா ஓகே. ஐ திங்க் அந்த நம்பர் 6 ரோலும் கொஞ்சம் காலியா தான் இருக்கு. நம்ம இந்தியால டெஸ்ட் மேட்ச் விளையாடினா லைக் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேர் விளையாடுறத பார்த்தா ஐ திங்க் தே வில் கோ இந்த சேம் மாதிரி தான். அவர் 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு இன்னொரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போவாங்க. அது அந்த இன்னொரு ஸ்பாட்டும் இருக்கு அவருக்குன்ற. ஸோ ஹி ஹேஸ் அ குட் சான்ஸ். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, இந்தியாவை ஜெயிக்க வைங்க, கண்டிப்பா சான்ஸ் இருக்கும். Okay, so we'll sign off for this. We'll be back with the review for tomorrow's day. Bye.